ஸ்ரீலங்காவோட சோசியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை போட்டு கொண்டிருக்கிறாங்க. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ், நான் சாதிக் ஆச்சார் பேசுகிறேன். இன்றைக்கு மே 30ஆம் தேதி 9:30 சிரோன் ஹவுஸில் நாங்கள் எல்லாருமே விசேஷமாக நவீர் சேரி, ரிஸ்வி ஆச்சியார், சேர்மன், முனீர் முஃபர் சார், டைரக்டரு நிலூஃபர், நாங்கள் எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் கூடி சில விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். எதிர்த்து ஸ்ரீலங்காவோட சோசியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை போட்டு கொண்டிருக்கிறாங்க. எதிர்த்து இந்த அர்க்கம் நூறு ஹமீத் ஆஜியாருக்கு இன்னமும் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு சொல்லி அப்படி ஒன்றும் நடக்கிறதுக்கும் இல்லை, நடக்கிறது நாங்கள் உழவு மாட்டோம். இன்ஷா அல்லாஹ். உங்களால் முடிந்தால் எனது மகனை எனக்கு திருப்பி தாருங்கள். அம்மாக்கள் அழாத நாட்டிற்காக அகன்று செல். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. அவருக்கு எங்களோட சகோதரர் ஒருத்தர் அப்படி ஒன்றும் நடக்கட்டை எதிர்த்து விசேஷமாக இது இங்கே இருக்கிற சட்டங்கள் மிச்சம் பேருக்கு விளப்பம் இல்லை. நாங்கள் ஸ்ரீலங்காவோட ஒரு தப்லிக் ஜமாத்தால ஒரு பயான் விசிட் விசார் பயான் பண்றதுக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் எவ்வளவு பண்ணாது. அதே மாதிரி இங்கே இந்த நாட்டில் சட்டங்கள் இருக்குது. இந்த நாட்டில் இருக்கிற சட்டங்கள் ஒன்று தான் எதிர்த்து ஏதாவது பயான் பண்ணா லைசன்ஸ் எடுக்கணும். அர்கனூர் ரமீத் ஹாஜியார் ஒரு சின்ன ஒரு பயான் போடுற நேரம் இதை யாரும் போட்டோ பிடிச்சி சோசியல் மீடியாவுக்கு அனுப்பி சிலவுக்கு அனுப்பி சிலவுக்கு தான் அது எங்களுக்கு வந்துச்சு. அதோட தான் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டிபார்ட்மெண்டால அவரையும் ரிஸ்வி ஹாஜியா கூட்டு போயிட்டு சில கேள்விகளை எடுத்து போட்டுட்டு அவரை அன்றைக்கே ரிலீஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் இந்தி பறந்துட்டு ரிஸ்வி ஹாஜியாரோட ஹோட்டலாக தங்கிக்கிற பிடிக்கிற வாங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொய்யை போட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அவரை பிடிச்சிக்கிட்டு மரியாதை அங்கே அவர் மாஷாலா தப்பாக இவ்வளோ செஞ்சு கொண்டிருக்கிறாரு. கூடி சிலருக்கு வருவாரு. யாரும் பயப்பட மாட்டோம், ஒன்றும் இதை பற்றி யோசிக்கவும் மாட்டோம். இருந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் இதை பெருசா கடக்கெடுக்கவும் மாட்டோம். அல்லாவுக்கு அவன் கேட்கிறேன், இந்த சோசியல் மீடியாவில் போடுறவங்க அல்லாவை பயந்து கொள்ளுங்களோம். சும்மா நேரத்துக்கு இந்த எங்களோட மக்களை பதற்றம் வைக்க வேணும். நான் இன்னொன்று சொல்றேன், எனக்கும் அர்கனூர் ராமியத்துக்கும் ஒரு கோபம் இல்லை. என் சகோதரர் அவர் தான் ரிசி முஃப்தி எல்லாருமே சகோதரர். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த குருவானை எடுத்து சைட்டா அந்த காபரை வைக்க வேணும். வேற ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன். இல்லாட்டி திரும்பி தாங்க. இது ரெண்டும் நடக்குது இல்ல. 2.5 வருஷமா நானும் ட்ரை பண்ணிட்டு எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குன்றது. அதாவது சில ஆளுக்கு நினைச்சிருக்கு அதுக்கு அவனத்தை நான் அவரை வச்சு மாட்டி வச்சுட்டீங்க. சரி இல்ல, எங்க 2 பேருக்கும் சில கருத்துக்கு வேறுபாடு இருக்குது. அவர் சூஃபி, நான் சலஃபி. அவ்வளவு எங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம். அவர் அல்லாஹ் வணங்குற அவருக்கு தெரிஞ்ச மார்க்கத்தை வச்சு, நான் அல்லாஹ் வணங்க எனக்கு தெரிஞ்ச மார்க்கத்தை வச்சு. இதுக்காக வேண்டி நான் சண்டை பிடிச்சிட்டு அவசியம் இல்ல. அல்லாவுக்கு வேண்டி எல்லாருமே கொஞ்சம் சமூக செஞ்சுட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.